ஷங்கர் இயக்கத்தில் கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆன இந்தியன் 2 திரைப்படம் படுதோல்வியை சந்தித்தது. அப்படத்தின் தோல்விக்கு பின்னர் அவர் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் திரைப்படம் தான் கேம் சேஞ்சர். இப்படத்தை தில்ராஜு தயாரித்துள்ளார். இப்படத்தில் ராம் சரண் நாயகனாக நடித்துள்ளார். மேலும் ஹிந்தி நடிகை கியாரா அத்வானி ஹீரோயினாகவும், தமிழ் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா வில்லனாகவும் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு தமன் இசையமைத்துள்ளார். திருநாவுக்கரசு ஒளிப்பதிவு செய்துள்ளார். கேம் சேஞ்சர் திரைப்படம் சுமார் 400 கோடி பட்ஜெட்டில் தயாராகி உள்ளது. இப்படத்தின் பாடல் காட்சிகளை மட்டும் சுமார் 90 கோடி செலவில் படமாக்கி இருக்கிறாராம் ஷங்கர். அதிலும் அதிகபட்சமாக ஒரு பாடலுக்கு மட்டும் 23 கோடி செலவில் செட் போட்டு படமாக்கி இருக்கிறார். கேம் சேஞ்சர் படத்தின் கதை கார்த்திக் சுப்ராஜ் எழுதியது. அவர் வாட்ஸ்அப் குரூப் வாயிலாக ஷங்கருடன் கலந்துரையாடும் போது ஷங்கருக்கும் கதை பிடித்து போனதால் அவர் திரைக்கதை அமைத்தும் படமாக்கி இருக்கிறார். அரசியல் கதையம்சம் கொண்ட படமாக கேம் சேஞ்சர் உருவாகி உள்ளது. இப்படத்தில் ராம் சரண் இரட்டை வேடத்தில் நடித்திருக்கிறார். இதில் சமுத்திரகனி, அஞ்சலி, ஸ்ரீகாந்த் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இப்படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் இன்று வெளியானது. படத்தை எல்லாரும் புகழ்ந்து வரும் நிலையில் தற்போது ரஜினி சார் பிரபல திரையரங்கில் குடும்பத்துடன் பார்த்துள்ளார். பார்த்துவிட்டு முதல் விமர்சனம் கொடுத்துள்ளார். இந்த படத்தை எல்லாரும் பார்க்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். ரஜினி சார் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படம் உருவாகி வருகிறது. அனிருத் இசையமைக்க நாகார்ஜுனா, சௌபின் ஷாஹர், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன் என நட்சத்திர பட்டாளமே இதில் நடித்து வருகிறது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக இந்த படத்தை தயாரித்து வருகிறது. பேட்டின் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்க கமிட் ஆன ரஜினி சார் அதனை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கிறது. முக்கியமாக பாலிவுட் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான அமீர் கான் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.